Okay, done. Okay. ஸோ ஜூம்ல கிளாஸஸ் எடுக்கிறனால ஒரு 35 மினிட்ஸ்ல கட் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு உடனே ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஓவரால் அஜந்தா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இந்த மாண்டிசேரி மேத் பத்தி, அப்புறம் வந்துட்டு இயர்லி மேத் கான்செப்ட்ஸ் எவ்வளவு சீக்கிரமா நம்ம பசங்களுக்கு ஒரு மேத் பத்தி எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அப்புறம் யூனிட்ஸ்னா அந்த யூனிட் பிளேஸ் 1, 10, 100ன்னு சொல்லலாம். அது மாதிரி யூனிட்ஸ் நம்ம நம்பர்ஸ் 1ல இருந்து 9 வரைக்கும். அப்புறம் ஒரு பிரேக். இஃப் இட் இஸ் 35 மினிட்ஸ் ஆகிட்டுன்னா நான் அந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துப்பேன். தென் 0 எப்படி பசங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஆட் நம்பர், ஈவன் நம்பர் கான்செப்ட், சிங்கிள் டிஜிட் அடிஷன், அதுக்கப்புறம் டீன் நம்பர்ஸ்னா இந்த 13, 14 அந்த 11ல இருந்து 19 வரையும் நம்பர்ஸ் எப்படி நம்ம சொல்லி தரலாம். அதாவது இது எல்லாமே மாண்டிசோரி வேல எப்படி சொல்லி தரலாம் அப்படின்னு. அப்புறம் ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் முடிஞ்சா டிஜிட்டலா ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அதுல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது வந்து மாண்டிசோரி மெத்தடாலஜில அவங்க மாண்டிசோரின்றது டாக்டர் மரியா மாண்டிசோரி அவங்க இன்வென்ட் பண்ண மெத்தடாலஜில நம்ம வந்து கணிதம் படிக்க போறோம். சோ அதனால அந்த மெத்தடாலஜில அவங்க சில்ட்ரன்ஸ பத்தி, குழந்தைகளை பத்தி ஒரு பர்டிகுலர் நேச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நம்ம உள்ள நம்மளோட ரியல் கான்செப்ட்க்கு நம்ம போகலாம். அவங்க வந்து 0 to 6 இயர்ஸ் உள்ள பசங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நேச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த நேச்சர்ஸ் வந்து நான் 1 by 1 உங்களுக்கு சொல்றேன். அந்த பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 0 to 6 இயர்ஸ்க்குள்ள அவங்களோட பிரெயின் அந்த டெவலப்மெண்ட் அந்த மைண்ட் எப்படி இருக்கும்னா, அப்சார்பன் மைண்ட். அப்படின்னா லைக் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி. அந்த எப்படி நம்மளுக்கு ஸ்பாஞ்சில தண்ணி ஊத்துனா அது அப்படியே உறிஞ்சுக்குமோ, அதே மாதிரிதான் அவங்களோட மைண்டும் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா உள்வாங்கிப்பாங்க. எல்லாத்தையுமே நல்லது கெட்டது, அவங்கள சுத்தி இருக்கிற சரௌண்டிங், அவங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையில என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்படியே அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க உள்வாங்கிப்பாங்க. அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறைய எஃபோர்ட் போடுவாங்க. அவங்களோட எஃபோர்ட்ஸ் வந்துட்டு லிமிட்லெஸ் எஃபோர்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க, நிறைய எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. சில பேபிஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ்மே ஒரு 3 இயர்ஸ் மேல ஆயிட்டுன்னா அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நிறைய அதே மாதிரி அவங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க பண்ற அவங்க ஒரு காரியத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த காரியத்துல அவங்க முழு இன்வால்வ்மென்ட்டோட செய்யறதுக்கும் அவங்களால முடியும். அதான் அபாண்டன் டிரைவ். ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோடயும் செய்வாங்க. டெம்பரவரின்னு எத சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்சர்வன்ட் மைண்டுன்னு சொன்னேன்ல, இந்த மைண்ட் 0 to 6 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 6+ இயர்ஸ்க்கு மேல வந்து இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே அப்படியே உறிஞ்சிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த 0 to 6 இயர்ஸ்ல அவங்க என்னெல்லாம் அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் அவங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மூலமா அவங்க கத்துக்கிறாங்களோ அது அவங்களோட லைஃப் லாங்குக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ யுனிவர்சல் மீன்ஸ் எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த 0 to 6 இயர்ஸ்க்குள்ள அந்த நேச்சர் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிளேஸ்ல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த நேச்சர்ஸ் எல்லாமே வந்து அதாவது இந்த நேச்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி எமோஷனல் கண்டென்ட். அவங்க ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. எமோஷனலானா சடனா அழுகுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. ஐ மீன் தட் எமோஷனல் வைஸ் அவங்க பேலன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த 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 விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஸ்டேஜ்ல தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இன்டிஸ்கிரிமினேட்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே தெரியாது. அதாவது இந்த விஷயம் நல்லது நம்ம ஏத்துக்கணும், இந்த விஷயம் கெட்டது நம்ம வேண்டான்னு வைக்கணும், அந்த மாதிரி இருக்காது. அவங்க எல்லாத்தையுமே
தன்னோட சூழ்நிலையில சுத்தி என்ன இருக்கோ, என்ன நடக்குதோ, என்ன பாக்குறாங்களோ, என்ன பேசுறாங்களோ, அது எல்லாத்தையுமே அவங்க உள்வாங்கிட்டு அததான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரெசம்பிள் பண்ணி வெளிப்படுத்தி காட்டுவாங்க. இதுதான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அவங்க சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற நேச்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த இயர்லி மேத் கான்செப்ட்ஸ். எப்படி எல்லாம் நம்ம ஒரு சீக்கிரமா ஒரு குழந்தைக்கு ஒரு 2.5 இயர்ஸ்ல இருந்து 2 பிளஸ் 2.5 இயர்ஸ்ல இருந்து நம்ம எப்படி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கணிதத்தோட அடிப்படை விஷயங்கள் சொல்லித்தரலாம். கணிதத்தோட அடிப்படை விஷயங்கள்னு சொல்லும் போது நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் குவான்டிட்டிஸ் மட்டும் கிடையாது, அளவுகள்னு சொல்லலாம். அளவுகள்னா ஒரு விஷயத்த இது ரொம்ப பெருசா இருக்கு, இது ரொம்ப சின்னதா இருக்கு, ஹைட் வைஸும் சரி, அதோட உயரத்திலையும் அதோட அகலத்திலையும் அதோட குவான்டிட்டிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு அந்த அளவுகளை நம்ம சொல்லி தரலாம். அதுல நம்ம மெயினா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அந்த 2.5 இயர்ஸ் குழந்தைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னா ஸ்கிரீன் தெரியுதா? கிரீன் கலர் ஸ்கிரீன். சொல்லி தர வேண்டியது எந்த 2 பொருள் சேமா இருக்கு, எந்த 2 பொருள் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இயர்லி மேத் கான்செப்ட் நம்ம சொல்லி தர்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம சொல்லி தரலாம். இதுக்கு வெளியே இருந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டுல அவங்களுக்கு என்ன நம்ம டெய்லி அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அந்த திங்ஸ்ல இருந்து நம்ம இத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி சேமா இருக்கிற மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லலாம், இது 2ம் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இங்கிலீஷ்ல சொல்லணும்னாலும் சொல்லலாம், these two are same அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி காட்டணும். இது 2ம் சேம் ஸ்பூன், these two are same அப்படின்ட்டு. இத காட்டின உடனே இமீடியட்டாவே ஏதாவது ஒன்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபோர்க்கோ ஸ்பூன்னா அது ரிலேட்டடா ஏதாவது எடுத்துக்கணும். இத சொல்லும் போது இது 2ம் டிஃபரெண்ட் அப்படின்னு. கிரீன் மேத் எனக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியுதா கேட்டுக்கோ. எல்லாருக்கும் கிரீன் மேத் தெரியுதா மேம்? எல்லாருக்கும் கிரீன் மேட் தெரியுதா மேம்? தெரியுது மேம். தெரியுது மேம். நான் ஸ்பாட் லைட்டும் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் தான் ஏதோ தப்பா வேற ஏதாவது மாத்தணுமா? இல்ல அக்கா, நான் ஸ்பாட் லைட் பண்ணிருக்கேன். நான் வேணா ஒரு 1 செகண்ட் உங்களுக்கு செக் பண்றேன். எல்லாரும் ஃபுல் வியூல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வியூ போய் சைடு பை சைடு ஸ்பீக்கர் வியூ போனாங்கன்னா தான் உங்களோட மேட் தெரியும். நீங்க அந்த இன்னொரு நேம பின் பண்ணிக்கோங்கக்கா. ஜூலியட் லியோ. ஓகே. ஆமா, ஸ்பாட் லைட் பண்ணிருக்கேன். பின் கூட பண்ணு. ஐயோ, இன்னும் ஸ்பாட் லைட் கண்டினியூ பண்ணவாக்கா? பண்ணுடா. ஓகே, அதுக்கப்புறம் உடனே நம்ம இத சொல்லலாம், these two are different அப்படின்னு சொல்லலாம். இது 2மே ஐயோ எனக்கு தெரியலையே. அக்கா உங்க இதுதான்க்கா தெரியுது. பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன்க்கா. ஒண்ணும் இல்லக்கா, நான் இது பண்ணிட்டேன். டன் அக்கா. ஓகே, உங்களுக்கு தெரியுதான்னு பாத்துக்கோங்க. ஓகே, வந்துட்டு. சோ இது 2யும் அவங்க கிட்ட காட்டிட்டு these two are different அப்படின்னு சொல்லலாம். இது 2ம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லி தரணும். ஒரு இயர்ல ஒரு 2.5 இயர்ஸ்ல இருந்து இது 2ம் சேம், இது 2ம் நம்ம டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஜெக்ட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஸ்பூன்ஸ் தான் எடுக்கணும் இல்ல, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எந்த கிச்சன்ல யூஸ் பண்ற எந்த ஐட்டம்ஸ்னாலும் அவங்களுக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த கம்பேரிசன் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சொல்ல போறது அந்த ஹைட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். லாங்
ஷார்ட். நம்ம ஹைட்டை கம்பேர் பண்ண போறப்ப அந்த ஹைட் மட்டும் டிஃபர் ஆகுற மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது 2 திங்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அவங்களுக்கு சொல்லும் போது தமிழ்லனாலும் சரி, இங்கிலீஷ்லனாலும் சரி, அது எப்படி அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் லாங். இந்த மாதிரி நம்ம கை வச்சு ட்ரேஸ் பண்ணி சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். திஸ் இஸ் லாங், திஸ் இஸ் ஷார்ட். இதை விட இதை வந்து ஹைட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டலாம். நம்ம இதெல்லாம் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு காட்டும் போது அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஹைட் டிஃப்ரெண்டா ஏதாவது 2 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அது அவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மம்மி வந்து ஷார்ட்டா இருக்காங்க, அப்பா வந்து ஹைட்டா இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட 2 டாய்ஸ் கூட வந்து அம்மா இது ஷார்ட், இது வந்து ஹைட், இது லாங், இது ஷார்ட், அந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். ஒரு 2.5 இயர்ஸ்ல இருந்து 3.5 இயர்ஸ் வரை உள்ள கிட்ஸ்க்கு நம்ம இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம். அடுத்து வித் வச்சு சொல்லும் போது பிக் ஸ்மால்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது ஏதாவது 2 பொருள் சேம் பொருளா இருக்கணும். அது வந்து ஒண்ணு பெருசா இருக்கணும், ஒரு சிறுசா இருக்கணும். இப்ப நான் வந்துட்டு மண்பானை எடுத்திருக்கேன், இல்லைன்னா வந்து நம்ம 2 கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 2 கடாயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி, ஒரு பெரிய கடாய் ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 2 கிண்ணம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான பவுல்ஸ் 2 கிண்ணம் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய கிண்ணம் ஒரு குட்டி கிண்ணம். சோ அப்படி அவங்ககிட்ட சொல்லும் போது நான் வந்து 2மே மண்பானையே எடுத்திருக்கேன். 2மே இது வந்து ஸ்மால், இது வந்து பிக். சோ அவங்க சொல்லும்போது திஸ் இஸ் ஸ்மால், திஸ் இஸ் பிக். எது சொன்னாலும் கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ணியே சொல்லுங்க. தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொன்னோம்னா அவங்களுக்கும் அந்த சென்டென்ஸ் மேக் பண்ற சென்ஸ் வந்து கொஞ்சம் பழக பழக அவங்களுக்கும் வந்துடும். அதே மாதிரி அடுத்து நம்ம குவான்டிட்டிஸ் சொல்லும் போது, குவான்டிட்டிஸ்னா நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா மோர் ஆர் லெஸ், இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான்டிட்டிஸ் வந்து இது பண்ணுவோம். சோ நான் அதுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஸ்பூன்ஸ் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே ஸ்பூன்ஸா எடுங்க, போர்க் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே போர்க்கா எடுங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நல்லா டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரியே காட்டலாம். இங்க ரொம்ப அதிகமாவும் இங்க ரொம்ப கம்மியாவும் வைக்கிற மாதிரி காட்டினாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஸோ திஸ் இஸ் லெஸ், திஸ் இஸ் மோர். ஒன்ஸ் நம்ம இதை காட்டிட்டு குழந்தைகிட்ட இமீடியட்டாவே கேட்கலாம், விச் இஸ் எது கண்ணு அதிகமா இருக்கு, எது கண்ணு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கேட்டோம்னா அவங்க நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க, மம்மி இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்குன்னு. சோ அதிகம் கம்மின்னு எடுக்கும்போது ஒரே மாதிரியான பொருட்களை எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரியான பொருட்கள். இப்ப இங்க ஸ்பூன்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பூன்ஸ், இங்க வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பூன்ஸ், அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுக்கிறீங்க, வேற ஏதாவது வீட்டுல இருக்கிற சப்போஸ் நம்மளோட ஆனியன்ஸ்ல கூட வச்சு சொல்லலாம். குட்டி குட்டிய சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா இங்க ஒரு பஞ்ச்ல வந்து நிறைய சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க, உங்க பக்கத்துல வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க. இது அதிகமா இருக்கு கண்ணு, இது கம்மியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம குவான்டிட்டியா அந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணி காட்டுறோம். அது மாதிரி டொமேட்டோனா ஃபுல் டொமேட்டோ கொஞ்சம், ஏன் சொல்றேன்னா நிறைய டொமேட்டோ அப்புறம் கொஞ்சம் ஆனியன் அப்படி கம்பேர் பண்ணாம தடவை அவங்களுக்கு சொல்லி தரும் போது 2யுமே சேம் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் எடுத்தீங்கன்னா 2மே டொமேட்டோஸா இருக்கணும். ஆனியன் எடுத்தீங்கன்னா, வெங்காயம் எடுத்தீங்கன்னா 2மே வெங்காயமா இருக்கணும். சோ அந்த மாதிரி வீட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம வச்சு சொல்லி கொடுக்கலாம். இதை தனியா நம்ம பிரசன்டேஷன் மாதிரி தான் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பின்னாடியே தான் ஒரு 3.5 இயர்ஸ் வரை அவங்க ஸ்கூல் போற வரைக்கும் நம்ம பின்னாடியே தான் சுத்திட்டே இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க கிச்சனுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்றப்ப அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் சேம் ஆர் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி அந்த ஹைட்டை மென்ஷன் பண்றது வித் குவான்டிட்டியை மென்ஷன் பண்றதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் நான் அந்த ஓரல் டாக்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுல டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ், இல்ல ஷர்ட்ஸ் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது, இல்ல அவங்களோட ஷாக்ஸ், இல்ல என்ன வேலைகள் நம்ம கிட்ட நம்ம பண்ணும்போது அவங்க நம்மளை சுத்தி இருக்காங்களோ அப்ப நம்ம இந்த மாதிரியான கம்பேரிசன் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டலாம். கண்டிப்பா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே அவங்க இந்த கம்பேரிசனை வெளியே அவங்க சூழ்நிலையோட அதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம கிட்ட சொல்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்பர்ஸ்.
குவாண்டிட்டியை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இந்த மெத்தடாலஜில எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா தான் நியூமரல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அத எப்படி நம்ம கவுண்ட் பண்றதுன்னு கூடிய அந்த ஒரிஜினல் குவாண்டிட்டியை காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நம்பர்ஸ் வந்து அவங்க நம்மளுக்கு காட்டுவாங்க. 1 அப்படின்ற ரிட்டன்ல எழுதுற நம்மளோட நம்பர்ஸ் வந்து அவங்க காட்டுவாங்க. சோ அதுதான் இந்த இந்த மெத்தடாலஜியோட ரொம்ப ஹைலைட்டான விஷயம். எல்லா இடத்துலயுமே அவங்க செய்ய போற இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே அவங்க ஃபர்ஸ்ட் காட்ட போறது குவாண்டிட்டி தான். சோ இதுல நம்ம எப்படி காட்டலாம்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 2.5 இயர்ஸ்ல இருந்து அந்த குழந்தைக்கு 1 2 3 ஒன்னும் தெரியாதுன்றப்போ 3 பேட்சா தான் நம்ம காட்டணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரும்போது, இப்போ வீட்ல இருக்க மெட்டீரியல்ஸ்னா ஓகே, இப்ப நம்ம புதுசா ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி சொல்லி தர போறோம்னா நீங்க எல்லா மெட்டீரியல்ஸையும் அவங்க கிட்ட இப்படி போய் முன்னாடி டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 3 நம்பர் தான் நீங்க சொல்லி தர போறீங்கன்னா அந்த 3 நம்பர் மட்டும் அவங்க முன்னாடி வச்சுக்கோங்க. அதாவது அந்த அந்த நீங்க எங்க உட்காந்து சொல்லி தர போறீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. இது எதையுமே அவங்க கண்ணுல காட்டாதீங்க. ஏன்னா நீங்க இதை இப்படி பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க இத சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட முழு கவனமும் அடுத்து என்ன ட்ரேல இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கோ அதுலதான் இருக்கும். அவங்க அதை எடுத்து சம்டைம்ஸ் விளையாடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ அதனால நம்ம என்ன சொல்ல போறோமோ அந்த திங்ஸை மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்கணும். இத வந்துட்டு நீங்க அவங்க கிட்டே கொண்டு வராதீங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம், ஒரு புதுசா மெட்டீரியல் வச்சு சொல்லித்தர போறோம்னா அவங்க கிட்ட நம்ம இத காட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம சில ரூல்ஸ் வந்து சொல்லிடணும். கண்ணு இது மெட்டீரியல்ஸ், இது பிளே ஐட்டம் கிடையாது. இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து நல்ல பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்ம தான் வந்து இத கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இது தொலைஞ்சா கிடைக்காது. சோ நம்ம இத படிச்சுட்டு மறுபடியும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ரூல்ஸ் மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம இத வந்து அவங்க கிட்ட காட்டிட்டு அவங்க இதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இல்ல கண்ணு நீ விளையாடாத குடு கண்ணு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு சின்ன சைக்காலஜி தான். அவங்கள செய்ய விட்டுட்டு திருத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தைங்களை வந்து ஒரு காரியத்தை அவங்களாவே செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறமா இது தப்பு கண்ணுன்னு நம்ம சொல்லி இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்களை திருத்துறது, அதாவது 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நம்ம முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணிடலாம்னா சொல்லிடலாம், இல்ல கண்ணு இது நம்மளோட மெட்டீரியல்ஸ், நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். சோ இதை நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். இது தொலைஞ்சது அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நான் விளையாடுறதுக்கு வேற தரேன் அப்படின்னு சொல்லிடணும். சோ ஃபர்ஸ்ட் சொல்லி தரும்போது இந்த ஒரு 3 பேட்ச் மட்டும், அதாவது ரொம்ப ரொம்ப புதுசா இப்பதான் படிக்க போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட எடுத்துட்டு ஒவ்வொன்னா எடுத்து இது வந்து 1, திஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது சொல்லும் போது அடுத்த பீட் எடுத்து சொல்லும் போது திஸ் இஸ் 1 2, அதாவது 2ன்னு டைரக்டா சொல்லாம 1 2 அந்த மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா வந்துட்டு இது ஹைலைட் ஆகும். சோ திஸ் இஸ் 1 2. அடுத்து 3 எடுக்கும்போது அதே மாதிரிதான், திஸ் இஸ் 1 2 3. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா 1 2 3ன்னு இதை நம்ம அப்படியே கொகீரண்டா சேர்த்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை சொல்லிக்கலாம். சோ அதுக்கப்புறம் இப்ப இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், குழந்தைக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்கலாம், கண்ணு நம்பர் 1 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த குழந்தை பாயிண்ட் அவுட் பண்ணும். நம்பர் 2 எங்க இருக்குன்னு கேட்டா பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது ஏதாவது ஒரு பீடு எடுத்துட்டு கண்ணு இது என்ன பீடு, இதை என்ன கவுண்ட் பண்ணி நீங்க சொல்றீங்களா அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். இதை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா 4, அப்போ வந்து நம்ம இந்த 1 2 3யும் வச்சுக்க போறோம். 5 6 இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்ல போறோம். சரிங்களா? இப்ப இத சொல்லும் போது this is 4 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி சொல்றதுனால அந்த குழந்தைங்களை நம்மளோட இடது கைப்புறம் உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வியூ வந்து கரெக்டா இருக்கும். இப்ப ஆப்போசிட்ல அவங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இது இன்வெர்டபிள் ட்ரையாங்கிளா பார்ப்பாங்க. அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் போற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா நம்ம எப்படி அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருப்போம்னா
சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். சோ அதனால அந்த நம்ம குழந்தைய வந்துட்டு நம்மளோட இடது கைப்புறமோ இல்ல நம்ம மடியிலயோ உட்கார வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வந்து சொல்லி கொடுத்துக்கலாம். சோ இத சொல்லும் போது மறுபடியும் 1 2 3 4 திஸ் இஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இதே மாதிரி 6 வரையுமே நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். 6 வரையும் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் கேட்கணும், நம்ம கேள்விகள் கேட்கணும். கண்ணு விச் இஸ் நம்பர் 4, விச் இஸ் நம்பர் 5, இல்லைன்னா ஒரு பீட் எடுத்துட்டு அவங்க கிட்ட கவுண்ட் பண்ணி நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எப்பவும் குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு சிம்பிள் திங்ஸ்ல இருந்து தான் காம்ப்ளெக்சிட்டி வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எடுத்தோடனே அவங்கள ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்குற மாதிரி கேள்விகள் நம்ம கேட்க கூடாது. எடுத்த உடனே 6th பீட் எடுத்துட்டு எங்க இதை கவுண்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லாம ரொம்ப ஈஸியான பீட் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா வெல் டன், நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி வேர்ட்ஸோட நம்ம சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால கேக்குற நம்ம கேள்விகள் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதே நேரத்துல வந்து அவங்களாலையும் அதை ரீகால் பண்ணி கண்டிப்பா சொல்ல முடியும். இப்போ இந்த 6 வரை நம்ம இதுல அரேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த பீட்ஸோட கலரிங் வச்சு இந்த பீட்ஸ்க்கு ஒரு கலர் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல டிரா பண்ணிட்டு சப்போஸ் அந்த எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, நாட் எழுத இல்ல, இந்த மாதிரி பென் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பீட்ஸ் டிரா பண்ணிட்டு அவங்கள வந்து இதுல என்ன கலர் இருக்கோ அந்த கலரை நம்ம வந்து அடிக்க சொல்லலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ரெட் கலர் வச்சு இங்க ஒரு டாட், அதே மாதிரி ஒரு கிரீன் கலர் வச்சு இங்க ஒரு டாட், அதே மாதிரி பிங்க் கலர்ல ஒரு ஸ்கெட்ச் வச்சு ஒரு டாட் கொடுத்துட்டு அவங்களை என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்துட்டு கலர் பண்ண சொல்லலாம். இந்த கோட் வந்து அவங்க அப்படியே வந்து இங்க மேட்ச் பண்ணி கலர் பண்ணுவாங்க. இப்ப 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம்னா அதே 6 நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு கலரிங்க்கு இந்த மாதிரி டிரா பண்ணி கொடுக்கலாம். குட்டியா வேணும்னா குட்டியா, இல்ல அவங்க கொஞ்சம் பெருசா வேணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கலரிங் மூலமா நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்றத ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இதுலயுமே அந்த குழந்தைய கவுண்ட் பண்ண சொல்லலாம். இது 1 இது 1 2, இது 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம இங்க பீட்ஸ்ல பண்ண அதே ஆக்டிவிட்டிய அதே சேம் கலர் கோட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா ரிமெம்பர் பண்றோம். அடுத்து நம்ம 7ல இருந்து 9க்கு பீட்ஸ்ல சொல்லி கொடுக்க போகும்போது என்ன ஆகும்னா இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா கிட்ட இருக்கனால சம்டைம்ஸ் வந்து குழந்தை ஏதாவது ஒரு பீட் வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 7 to 8 கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பீட்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது லூஸ் பீட்ஸ், அதாவது லூஸ் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை சொல்லி கொடுத்துக்கலாம். லூஸ் பார்ட்ஸ்னா இந்த மாதிரி பெப்பல்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது வீட்டுல இருக்கிற ஐட்டம்ஸ் எதை வச்சுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கவுண்டிங் சொல்லலாம். இது 1 2 3 4 5 6 7, அதே மாதிரி அடுத்து 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனித்தனியா கவுண்ட் பண்ற ஐட்டம்ஸ் அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம அடுத்த கவுண்டிங் வந்து 7 8 9 வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பீட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படி நம்ம ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த 6 நம்பரோட சேர்த்து, இல்லைன்னா இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறதுனால இதை எடுத்துட்டு கூட நம்ம 7 8 9 சொல்லலாம். சொல்லும் போது கையில ஏதாவது ஒரு பாயிண்டர் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம பாயிண்ட் பண்ணி அந்த குழந்தைய கவுண்ட் பண்ண சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கும் போது. அதே மாதிரி இல்லைன்னா நம்ம ஃபிங்கர்ஸை கூட யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பீட் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குமே நம்ம சொல்லலாம், கண்ணு நீ கவுண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கோ, கை வச்சு ஒவ்வொன்னா டச் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கவுண்டிங் வந்து மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? சோ இதே மாதிரிதான் நம்ம 7 இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 8 1 2 3 4 5 6 7 8 அப் டு 9 வரைக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இதுல சொல்லிடுவோம்.
ஒன்ஸ் 9 வரைக்கும் அவங்க நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி பிரமிட் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா இதுதான் வந்து குவாண்டிட்டி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நியூமரலை வந்து சொல்லி கொடுக்கணும். நியூமரல்னா எப்படி அந்த நம்பர் வந்து எழுதுறோம், எது நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூமரலை வந்து சொல்லி கொடுக்கணும். ஒன்ஸ் நம்ம குவாண்டிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, இந்த 9 வரைக்குமே அவங்க நல்ல தெளிவா இருக்காங்க, கவுண்டிங் அவங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பா வந்து இப்போ 2.5 இயர்ஸ்ல இருந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை ஒரு 5 வரைக்கும் சொல்லும். கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்க இதை நல்லா கவுண்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ரெகுலரா அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதே மாதிரி 3 பீடும் ஒரு 3 நம்பர்ஸும் எடுத்துட்டு, சோ இது நம்பர் 1, இது வந்து இந்த மாதிரி தான் கண்ணு நம்பர் 1 எழுதுவாங்க. திஸ் இஸ் த வே டு ரைட் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கார்டு ஏதோ பேப்பர்ல எழுதின கார்டோ, என்கிட்ட இந்த டைல்ஸ் இருந்துச்சு அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். சோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் காட்டலாம். சோ இப்ப இது அதே மாதிரி இது 1 2 இந்த மாதிரி தான் கண்ணு 2 எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு இதை ரெண்டையும் சேர்த்து காட்டணும். அதே மாதிரிதான் இந்த 3யும். இப்ப இப்படி காட்டினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இத கரெக்டா இது கூட மேட்ச் பண்ணுங்க கண்ணு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இத ஒன்ஸ் அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா பென் அண்ட் பேப்பர்லயுமே நம்ம எழுதிட்டு இந்த 3 பீட் மட்டும் டிரா பண்ணி மேட்சிங் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். இங்க நம்பர் 2 1 3ன்னு சொல்லிட்டு இத கவுண்ட் பண்ணி கண்ணு இந்த நம்பர் கூட நீங்க மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்சிங் மாதிரி கொடுக்கலாம். இங்கேயுமே அவங்க நம்ம வேணா கலர் பண்ணி கொடுக்கலாம், அவங்க வேணாலும் கலர் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி தான் இந்த 3 பீட்ஸ்க்கு நான் என்ன பண்ணேனோ அதே சேம் ஃபார்மேட்ல தான் ஃபுல்லா இப்போ ஃபர்ஸ்ட் 3 பீட்ஸ்க்கு இந்த நம்பர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த 4 to 5க்கு 4 5 6க்கு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லி கொடுக்கணும். சிக்ஸுக்கு இதே மாதிரி நம்பர்ஸ் மேட்ச் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஒன்ஸ் அவங்க இதுவும் ஓகேவா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த இதுல வரும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க நம்பர்ஸ்லனா, இப்போ இன்கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இதுல 3 நம்பர்ஸ் நல்லா படிச்சுட்டாங்க, இன்னும் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க உடனே அடுத்த 3 வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது எல்லாமே 1ல இருந்து 7 8 9 1 2 3 இதை நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கலாம் அவங்கள மேட்ச் பண்ண சொல்லலாம். இது நம்பர் 1 எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ண சொல்லலாம். இதை நம்ம இதை ஆர்டரா வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாத்தி வச்சு கூட அவங்கள என்ன பண்ணிக்கலாம் நம்ம மேட்ச் பண்ண சொல்லிக்கலாம். சோ இது ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே.